மாதம் அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற? நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க நான் நானாவே இருக்க முடியலடா மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நைட்டு ஆதிக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? நைட்ல இருந்து நானும் ஃபோன் பண்ணிட்டே தாமா இருக்கேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏன் தான் உனக்கு மட்டும் இப்படிலாம் கஷ்டம் வருதுன்னே தெரியல. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல போல. ஒருவேளை அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆதி என்ன ஆவார்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல பாட்டி. ஏய், சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத பாரதி. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. இங்க பாரதின்றது யாருமா? சார் இவதான் சார். ஒண்ணுமே தெரியாத அப்பா மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்காளே, இவதான் சார் பாரதி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அநியாயமா எங்க அக்காவை கொன்னுட்டல. ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சோம், புருஷன் இல்லாதவன் தெரிஞ்சோம் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்ட எங்க அக்காவை கொலை பண்ணணும் எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அம்மாவுக்கு என்னாச்சு? ஏய் சும்மா நடிக்காத. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நல்ல வேஷம் போடுறியா? வீட்டை விட்டு போன்னு துரத்தி விட்டல. இப்போ எங்க அக்கா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாடி. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பா என்ன காஞ்சிபுரத்துல பெரிய ஜமீனாவா இருந்தாரு? கூலி வேலை செஞ்சு சாப்பிட்ட குடும்பம் தானடி உங்க குடும்பம். உன்னெல்லாம் அரண்மனை மாதிரி ஒரு வீட்டுல மகாராணி மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அழகு பார்த்தாங்கல்ல, அவங்கள போய் இப்படி அநியாயமா கொன்னுட்டே. ஹலோ, என்ன விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்க? உன் அக்கா செத்ததுக்கு அவ என்ன பண்ணுவா? வாமா, நீ இவளுக்கு உடந்தையா? எங்க அக்கா செத்ததுக்கு நீயும் காரணமா? இங்க பாரு, அவகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காத. அரைஞ்சு பல்லகில்லாம் கழட்டுவேன் சொல்லிட்டேன். ஏமா என்னம்மா எங்க முன்னாடியே துணிச்சலா பேசுற? ஏன் இவ்வளவு நேரம் இந்த ஆள் பேசினதுல உங்க காதுல விழலையா? இங்க பாரு, எங்க அக்காவை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். தேவையில்லாம என் கோவத்துக்கு ஆளாகாத சொல்லிட்டேன். சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். பாரதி, சாரதாவோட டெத்துக்கு நீங்க தான் காரணம்னு உங்க மேல இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால இப்போ உங்களை அரெஸ்ட் பண்றோம். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நீங்க பாட்டுக்கு வரேன்றீங்க, அரெஸ்ட் பண்றேன்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எவிடன்ஸ்னு ஒன்னு இருக்கு, அது வேண்டாமா? அவங்க எப்படி இருந்தாங்க, எங்க இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் எதை வச்சு இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. வண்டியில ஏத்துங்க.
கையை வச்சுங்க. அப்புறம் போலீஸ்னு பார்க்க மாட்டேன், யாரும் பார்க்க மாட்டேன். நான் கையெடுக்க சொல்லுங்க. கையெடுங்க. என்னப்பா எல்லாரும் சேர்ந்து ரவுடித்தனம் பண்றீங்களா? யார் சார் ரவுடித்தனம் பண்ணா? யார் பண்ணான்ற? நீங்க தான் இந்த ஆள் பேச்சு கேட்டு நீங்க தான் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரதா சாவுக்கு பாரதி தான் காரணம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சாரதா எப்படி சத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? எதை வச்சு நீங்க பாரதி தான் பண்ணாங்கன்னு சொல்றீங்க? சாரதா மேல யாரும் கொல்லல. அவங்க தற்கொலை பண்ணி செத்ததுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். என்ன பாவ மன்னிப்பு கேக்குறீங்களோ? அதெல்லாம் பாவம் பண்றவங்களுக்கு தான். உங்களை மாதிரி பச்சை துரோகம் பண்றவங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன மன்னிச்சிரு. நான் இங்க வரது இதான் கடைசி. இனிமே உனக்கோ இல்ல ஆதிக்கோ நான் தொந்தரவா இருக்க மாட்டேன். சாரிப்பா. சாரி சார். ரிப்போர்ட்ல சூசைட்னு தெளிவா இருக்கு. என்னால இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர், எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிறது காரணமே அவதானே. அந்த காரணத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணலாம்ல? அப்படிலாம் எவிடன்ஸ் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். கான்ஸ்டபிள் வண்டி இருங்க. இந்தாப்பா. சார் ஒரு நிமிஷம். அம்மா உண்மையாவே இறந்துட்டாங்களா? அது உண்மைதானா? தண்ணியில குதிச்சு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்திருக்காங்க அவங்க. அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் உயிர் போயிருக்கு அவங்களுக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அம்மாவோட பாடியை காசிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார், அம்மா இறந்ததுக்கு காரணம் நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பாரதி, அம்மாவா நான் தான் கொண்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அவங்க சாவுக்கு நான் தான் காரணம். இதெல்லாம் உங்க குடும்ப பிரச்சனைமா? இதுக்காக அரெஸ்ட் பண்ண முடியாது. கான்ஸ்டபிள் வண்டி இருங்க. என்னடி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? இங்க பார், உன்னை சட்டம் சும்மா விடலாம், ஆனா நான் விட மாட்டேன். எங்க அக்கா சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்ல வெப்ப. பாரதி, 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 நான் இனிமே எப்படி ஆதி முகத்துல முழிப்பேன்? ஐயோ ஐயோ ஐயோ. பாரதி, என்னடி அழாதடி. இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? முடிஞ்சல எல்லாம். உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
ஆதி இப்ப என்ன பண்றான், எங்க இருக்கான், என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்களா நீங்க? பாரதி ஏய், ஆதி அம்மா செத்ததுக்கு அவ என்ன பண்ணுவா? மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்கண்டி. தேவையில்லாம பேசாத, போகிறது. உனக்கு மட்டும்தான் கோவம் வரும், எங்களுக்குலாம் எதுவும் வராது இல்ல? பாரதி இருந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. அவங்க அப்படி சூசைட் பண்ணிப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவ என்ன பார்த்தாலா என்ன? ஏற்கனவே அவ அழுதுட்டு இருக்கா, இல்ல நீ வேற அவளை திட்டிட்டு வந்திருக்க. அவ மனசு என்ன பாடுபடும் நீ யோசிக்கவே மாட்டியா? நீ என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? அம்மாடி, நேத்து வரைக்கும் அவங்க அம்மா உயிரோட இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல. அவனுக்குள்ள என்னென்ன நடந்துட்டு இருக்கும் யோசிக்க மாட்டேனே. இங்க வந்து பேசிட்டு இருக்கிற. ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான் தெரியுமா? பாரதியை திட்டி இருக்க கூடாது, கோப்பனை செஞ்சிருக்கேன் நானு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தானே. அதானே பார்த்தேன். அவர் எழுத்து பழி போடலன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல? நான் பழி போடுறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், உனக்கும் அறிவில்லை, அந்த பாரதிக்கும் அறிவில்லை. இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம், எதுவுமே நம்ப மாட்டியாடி. ஆனா உங்க அப்ப அவன் ஒருத்தர் சொல்ற அதை மட்டும் நம்புற. இங்க பாரு, பொய் 1000 பேர் சொன்னாலும் பொய் தான். உண்மையை ஒருத்தர் சொன்னாலும் அது உண்மைதான். பொய் என்னைக்கும் உண்மை ஆகாது. பாரதிக்கு உண்மை தெரிகிறப்போ இன்னைக்கு ஆதியோட அம்மா இல்லனே. உனக்கும் அதான் நடக்கும் பாரு. உனக்கு உண்மை எல்லாமே தெரியும். கோப்பை எப்படி பட்டவன், உனக்கு எல்லாம் என்ன நினைச்சானு அன்னைக்கு சத்தியமா சொல்றேன். நான் இருக்க மாட்டேன், எவனும் உங்ககிட்ட இருக்க மாட்டான். எழுதி வச்சுக்காடி. ஹே, இங்க பாரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். ஆமாட்டே, கோப்பை உத்தம. அந்த நாள் போட்டோ நடு வீட்டுல வச்சு கும்பிடு. ஹே, நான் கேட்டது பாரதி எதுக்கு திட்டினேன்னு தான். நீ உடனே அப்பா இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காத. ஏ, அப்படிதாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவடி? சொல்றேன், என்னடி பண்ணுவ? ஏய், அவன் என் ஃப்ரெண்டுடா. அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. உனக்குலாம் பாரதியோட ஃப்ரெண்ட் சொல்றதுக்கு தகுதியே கிடையாதுடி. அப்படிலாம் ஃப்ரெண்டா நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கேன். அவ வந்து உங்க அப்பனை பத்தி சொல்லும் போது அவன் மரமண்டிக்கு ஏறி இருக்குண்டி. அதான் அவளையும் சேர்த்து நீங்க எல்லாம் மாத்தி வச்சிருக்கீங்களே பேசி பேசி. சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு உங்க அப்பனை விட ஓ மேல தாண்டி கொலவெறி ஆகுது. அவனாச்சும் ஐயோகேன்னு ஒத்துக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா நீ அறிவாளி மாறி பைத்தியமாடி நீ. சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் மாசமா இல்லன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? சாரதா அம்மா தனியா போயிருக்க மாட்டாங்கடி. தோனைக்கு உங்க அப்படி சேர்த்து அமைச்சிருப்பேன் நானு. ஹே, சும்மா சும்மா என் அப்பா வேணா சொல்லிட்டே இருக்காத. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நம்பு, நான் நம்பு, நம்பலனா போ. என் அப்பாக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல இல்ல இல்ல. போதுமா? பைத்தியக்காரி வாய். என்னையா மாப்ள, வழக்கமா நீங்க தான் கதவு மூடிட்டு பேசுவீங்க, இன்னைக்கு நான் கதவு மூடிட்டு வரேன்னு பாக்குறியா? அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஏன் சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லி இன்னும் சந்தோஷப்படலான்னு வந்தேன். அப்படி சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷம் கதவு வழியா வெளியே போயிடுச்சுன்னா அத கதவு மூடி தாப்பா போட்டு வந்தேன். நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறியா நீ? என்ன மாப்பிள்ள நீங்க இங்க உங்களை மாதிரி வெறும் பயலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைவே கொன்றுவேன் மரணா பாருங்க அந்த ஆதி பையன். அவங்க அம்மா போய் சேர்ந்து விட்டாலாமே. அந்த சந்தோஷத்துலதான் தலைதான் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கேன்.
நீங்களே சொல்லுங்க மாப்ள. உங்களை மாதிரி ஒண்ணு இல்லாத வெறும்பயிலுக்காக அந்த ஆதி என்ன பகைச்சுக்கலாமா? பாருங்க, இப்ப நான் கோபப்பட்டதுனால இந்த இழப்பு யாருக்கு? அந்த ஆதிக்கு தானே. உங்களை மாதிரி படிக்காத முட்டா பயிலா இருந்தாலும் பரவாயில்ல, இது ஆதி படிச்ச பையன், இது அவனுக்கு புரிய வேணாம். என்னை மாதிரி ஒருத்தனை பகைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னு தெரிய வேணாமா? இப்ப தெரிஞ்சிருச்சா? இதுக்குதே பெரிய மனுஷன் ஒருத்தன் சொல்லும் போதே கேட்கணும். அதை விட்டு விட்டு சவால் விட்டா இப்படிதே அனாத மாதிரி அழணும். ஆனா ஒண்ணு மாப்ள, ஆதியோட அம்மா செத்து போயிட்டான்னு கேட்ட உடனே இப்பவே இவ்வளவு சந்தோஷமா இருக்க. அத நேர்ல பார்த்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்புறம் அந்த ஆதி பையன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா போயிட்டியே, ஐயோ அம்மா போயிட்டியேன்னு அவன் கதறி அழுகிறத பார்த்திருந்தா எம்புடி சந்தோஷமா இருந்திருக்கும். அது நடக்கலையேன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, பசியில் இருக்கிறவனுக்கு பாயசம் கொடுத்தா என்ன, பழைய சோறு கொடுத்தா என்ன? டேஸ்டா முக்கியம், பசி தானே முக்கியம். ஏய் மாப்ள, சரியா அந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கேன். ரொம்ப பேசிட்டு இருக்காத, வெளியே போ. இப்ப கூட உன்னை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான். உன்னை ஆதி உன்னை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். வேறு இன்னொன்னு, உன் பொண்ணு மாசமா இருக்கா. அந்த ஒரு காரணத்தினால தான் நீ எல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, உன்னை எல்லாம் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் வேங்க, வெறி கொண்டு வேட்டையாடி பழக்கப்பட்ட வேங்கடா. ஆதி அடிச்சது மட்டும்தானே பார்த்த நீயே. அடுத்த அடி உனக்குதான். உன்னை எப்படியெல்லாம் அடிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு? இப்படி நக்கலா சிரிச்சதுக்குதான் ஃப்ரெண்டு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிக்கும் போது யாரை பார்த்து சிரிக்கணும், எதுக்கு சிரிக்கணும்ட்டு கொஞ்சம் பார்த்து சிரிடா. நீ சிரிச்சதுக்கு பதிலுக்கு நான் சிரிச்சா பரவாயில்ல, ஆனா அதுவே எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வையேன், அந்த ஆதிக்கு நடந்ததை விட உனக்கு இன்னும் மோசமா நடக்கும்டா. போடாங்கிறது ஏதாவது பண்ற போறேன், காமெடி பண்ணிட்டு இருக்காது போ. இனிமேல் பண்ண போறது நீ இல்லடா, நான் தான். ஆமா, என்னமோ சொன்னியே நீயே, என் பொண்ணு மாசமா இருக்கிறதுனாலதான் என்ன விட்டு வச்சிருக்கியா நீயே? ஏய் மாசமாத்தான் இருக்கா, இன்னும் புள்ள பிறக்கலடா.